Good morning, students. Welcome to Blue Star Science Primary School online classes for 11th Computer Science. Today we are going to learn about Chapter 12 Arrays and Structure. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Chapter 12 Arrays and Structures. Arrays and Structureல என்னென்ன டாபிக் வரும்னா first பாத்தீங்கன்னா அரேனா என்ன அதை பத்தின ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அரே. Types of array two types of array இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா one dimensional array and two dimensional array. அதுல பாத்தீங்கன்னா two dimensional array. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா array of strings அப்புறம் structures பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் what is array? அரேனா more than one ன்னு அர்த்தம். ஈஸியா எப்படி சொல்றேன்னா சேம் டேட்டா டைப்ல இருக்க நிறைய வேல்யூஸ் ஒரு காமன் நேம்ல நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு பேர் தான் அரேன்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா C++ல இருக்க derived data type சொல்லுவாங்க. In definition பாத்தீங்கன்னா array is a collection of variables of the same type that are referenced by a common name. ஓகேங்களா? Types of array நான் சொன்னல there are two types of array. One is one dimensional array, அப்புறம் பாத்தீங்கன்னா two dimensional array, அப்புறம் multi dimensional array. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா one dimensional array. One dimensional arrayன்றது பாத்தீங்கன்னா simplest form of array. One dimensional array வேல்யூ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும்னா single row and single column டிக்ளரேஷனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட சின்டாக்ஸ் பாருங்க. டேட்டா டைப் இருக்கும், அரே நேம், அப்புறம் அரே சைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன் AR10 அது போல கொடுத்தாங்கன்னா அது பாத்தீங்கன்னா இது எக்ஸாம்பிள் இங்க பாருங்க int number of 5 இது பாத்தீங்கன்னா அரேயோட சைஸ், இது அரேயோட நேம், இது டேட்டா டைப். அப்பனா அரேல பாத்தீங்கன்னா எப்பயுமே 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். சோ இப்போ இங்க 5 கொடுத்துட்டதனால 1 2 3 4 5 அதனால தான் 0 to 4 வரை மெமரி அலோகேட் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா அதுக்கு ஈஸியா மெமரி அலோகேட் பண்ணிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப மேல ஒரு ஃபிகர் பார்த்தோம்ல அதுல 5 எலிமெண்ட் இருக்கு. இப்ப நம்ம யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா C++ கம்பைலர். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டிஜர் டைப்புக்கும் 4 bytes அலோகேட் பண்றோம். அப்பனா 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ 5 எலிமெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் 4 bytesனா டோட்டலா 20 bytes அலோகேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்ப மத்த இது டர்போ C++, அதே மாதிரி JC++, இதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப கேரக்டர் டேட்டா டைப் 1, இன்டிஜருக்கு இதுல 2, இதுல 4, ஃப்ளோட்டுக்கு அதுக்கப்புறம் லாங் டபுள் இது எல்லாத்துக்கும் எவ்வளவு மெமரி அலோகேட் பண்ணோம் அப்படின்றது ரெண்டு டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம் உடைய மெமரி அலோகேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா how to access the array elements. அரேல இருக்க அந்த எலிமெண்ட்ஸை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா the array elements பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம்ல எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம், லைக் a நார்மல் வேரியபிள். இந்த எலிமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்னா அரே நேம் யூஸ் பண்ணி அந்த சப்ஸ்கிரிப்ட் இண்டெக்ஸ், அதாவது ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் num of 3. இப்ப நம்பர் 3னா தேர்ட் இதுல இருக்கிற தேர்ட் சைஸ்ல இருக்கிற வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா இப்ப ஆஷ் இன்க்ளூட் ஐகோஸ்ட்ரீம் இதுல நம்ம int num, அதாவது நம்பர் சைஸ் 5 கொடுத்துருக்கோம். 5க்கு பாத்தீங்கன்னா 5 0 1, num of 1 0 10, num of 1 20, num of 2 30, num of 3 40, num of 4 50. இப்ப ஒரு டெம்பரரி வேரியபிள் t = 2 ன்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றோம்னா num of 2 இங்க பிரிண்ட் பண்ண சொல்றேன். num of 2 எது 30, அது பிரிண்ட் ஆகணும். அடுத்தது 3 + 1 என்னது 4. அப்பனா 4 வேல்யூ என்னது 40. ஓகே, num of 4 50, அந்த 50 பிரிண்ட் ஆகும். இப்ப t = t + 1. t உடைய வேல்யூ 2 + 1 3. அப்பனா t = 3.
இப்ப தேர்ட் வேல்யூ என்ன 0 1 2 3 அப்படின்னா இங்க 40 வந்து வரணும். வருதான்னு பார்க்குமா? இங்க பாருங்க, இல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம் ஆஃப் 2, அதாவது தேர்ட் வேல்யூ அது வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சா 30. நெக்ஸ்ட் வந்து 3 + 1 என்னது 4. நம் ஆஃப் 4 எப்பயுமே 0ல இருந்து தான் வேல்யூ வந்து ஆரம்பிக்கும். சோ 10 வந்து 0, 1 வந்து 20, 2 வந்து 30, 3 வந்து 40, 4 வந்து 50 டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. அப்புறம் t t + 1. t உடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2. அப்பனா 2 + 1 3. அப்பனா இப்ப t உடைய வேல்யூ என்னது 3. தேர்ட் வேல்யூ என்னது 10 வந்து 0, 20 வந்து 1, 30 வந்து செகண்ட் வேல்யூ, 40 தான் வந்து என்னது தேர்ட் வேல்யூ. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அக்சஸ் பண்றது. இது போலதான் வந்து அரே எலிமெண்ட் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆர் ஈவன் நம்பர் வந்து பிரிண்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஷ் இன்க்ளூட் டைவர்ஸ் ஸ்ட்ரீம் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நம் ஆஃப் வேல்யூ 10 வேல்யூஸ் ஈவன் ஆர் ஆட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இங்க i = 0, i less than 10, i plus plus. இப்ப வந்து ஒவ்வொரு நம்பரா வந்து நம்ம 10 நம்பர்ஸ் வந்து கெட் பண்ண போறோம். அந்த 10 நம்பர்ஸை கெட் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து நம்ம கெட் பண்ண நம்பர்ல எத்தனை ஆட் நம்பர் இருக்கு, எத்தனை ஈவன் நம்பர் இருக்கு அப்படின்றத வந்து இங்க பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்கு உண்டான ப்ரோக்ராம் தான். இப்ப வந்து ஒவ்வொரு நம்பரா வந்து நம்ம கெட் பண்றோம். ஃபாரஸ்ட் உள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்க வந்து செக் பண்ணோம். ஐயோடைய வேல்யூ வந்து 0வா இருக்கக்குள்ள மறுபடியும் போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நம்ம வாங்குவோம். நெக்ஸ்ட் வந்து ஐயோடைய வேல்யூ வந்து இங்க என்ன இருக்கும் 1ன்னு இருக்கும். So 1 is less than 10. அது போல வந்து 10 is less than 10 வராது. 9 is less than 10. அப்புறம் 10 is less than 10 வரக்குள்ள இந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிடும். அது போல எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ அதுல எத்தனை ஈவன் நம்பர் இருக்கு, எத்தனை ஆட் நம்பர் இருக்குன்னு செக் பண்ணும். இப் நம்பர் ஆஃப் 5, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் 0 என்னது 78 is divided by 2. ரெண்டு டிவைட் பண்ணா equal to 0. என்னுடைய ரிமைண்டர் 0வா வந்துச்சுன்னா அது ஈவன். ஓகேங்களா? அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆடா வந்துச்சுன்னா அது வந்து 0 வரலன்னா அது வந்து ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது போல செக் பண்ணிட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணும். பிளஸ் பிளஸ்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டு செக் பண்ணிட்டு வந்து எத்தனை இருக்கு அப்படின்றத வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஈவன் நம்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே அண்ட் 1 டைமென்ஷனல் அரே பண்ணல. இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 டைமென்ஷனல் அரே எப்படி 1 டைமென்ஷனல் அரேல சர்ச் பண்றது அப்படின்னு, அதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறோம்னா அந்த வேல்யூடைய பொசிஷன் என்ன அப்படின்றத சர்ச் பண்றதுக்காக இந்த ப்ரோக்ராம். அதை ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேல்யூ என்டர் பண்றோம்னா அந்த வேல்யூ வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிருக்கா, அந்த பொசிஷன் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடிங். இப்ப 10 வேல்யூஸ் வாங்கிக்கிறோம். வேல்யூ ஐடி வந்து -1. ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்றோம். என்டர் வேல்யூ i + 1 என்னது 1. அதுக்கப்புறம் இப்ப இங்க ஏதோ ஒரு வேல்யூ வந்து நம்ம கொடுப்போம். அது போல வந்து 10 வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் என்டர் த வேல்யூ டு பிட் சர்ச். இப்ப வந்து 5th வேல்யூ என்ன அப்படின்னு நான் சர்ச் பண்றேன்னா அந்த அரே எலிமெண்ட்ல போய் செக் பண்ணும். இப்ப சைஸ் நான் இங்க 5ன்னு கொடுத்தேன்னா அந்த 5 போயிட்டு சர்ச் ஆகும். 5 ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். அரே ஆஃப் 1 உடைய வேல்யூ 1 இல்ல 2 3 4 5 அதுக்கப்புறம் 5th வேல்யூ கரெக்டா இருந்துச்சுன்னா அதோட இத வந்து பிரேக் பண்ணிட்டு என்ன பண்ணும், இந்த இடத்துக்கு வந்துட்டு கிவன் வேல்யூ. இப்ப நம்ம கொடுத்த வேல்யூ அதுல இல்லைன்னா இஸ் நாட் ஃபவுண்ட் இன் தி அரே. சப்போஸ் இருந்துச்சுன்னா the value found at the பொசிஷன், எந்த பொசிஷன்ல இருக்கோ அந்த பொசிஷனை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லீனியர் சர்ச், அதாவது 1 டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணி சர்ச் பண்றது. ஓகேங்களா? இதோட வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சது. இந்த கிளாஸ்க்கு நான் அசைன்மெண்ட் வந்து கீழே லிங்க்ல இருக்கு, அதை பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.